This concept for which the sum which we are going to discuss is based on the concept of money market hedging. Okay. Money market hedging அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் கான்செப்ட தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறமா நம்ம அந்த சம்ம போடலாம். இப்ப எனக்கு ஒரு பேயபிள் இன் ஃபாரின் கரன்சி இருந்தா, வாட் எவர் மைட் பி த ஃபாரின் கரன்சி, ஓகேவா? அந்த டாலர்ஸா இருக்கலாம், பவுண்ட்ஸா இருக்கலாம், எந்த ஃபாரின் கரன்சியா வேணாலும் இருக்கலாம். பேயபிள் இன் ஃபாரின் கரன்சி இருந்தா ப்ரொசீஜரை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான லாஜிக் சொல்றேன். First, invest in the payable. Invest in the payable spot. Okay. அதுக்கு borrow money spot. Spotல immediate you borrow money, convert into the payable currency, convert into the payable currency and invest. அப்படின்னா how much will you invest in the payable? Investment in the payable will be such that principal plus return on investment, principal plus interest is equal to your payable amount. Invest in the payable currency, invest in the payable spot, correct? Ana payable of what? Payable currency. Invest in the payable currency spot. அது எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவேன்? borrow money, convert into the payable currency and invest. So எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணோம், எவ்வளவு அமௌண்ட் borrow பண்ணோம். Investment is in the payable will be such that the principal plus interest is equal to your payable amount. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப சப்போஸ் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். எனக்கு $1 lakh பேயபிள் இருக்கு. நான் ஒரு இந்தியன், ஓகே. எனக்கு ஒரு $1 lakh பேயபிள் இருக்கு. எப்போ? இமீடியட்டா இல்ல, இன் 3 months டைம். ஓகே. எனக்கு $1 lakh பேயபிள் இன் 3 months டைம் தெரிஞ்சு போச்சு. So knowing an expenditure which is certain to happen, மணி மேனேஜ்மெண்ட், பினான்சியல் மேனேஜ்மெண்ட், நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கே ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? அசியூமிங் எக்ஸ், ஓகேவா? எனக்கு இந்த 3 மாசத்துக்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் 10% கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு 3 மாசத்துக்கே 10% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் நாட் ஆனுவலைஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். மொத்தமாவே உங்களுக்கு 3 மாசத்துக்கு 10% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்கன்னா என்னோட டோட்டல் return on investment must be equal to your payable. அப்படின்னா 1.10x is equal to $1 lakh. அப்படின்னா இப்ப நான் டாலர் எவ்வளவு கொடுத்தா போதும்? நான் 3 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணா $1 lakh கொடுக்கணும். இப்பவே நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டா கம்மி டாலர்ஸ் கொடுத்தா போதுமா? So 1 lakh divide by 1.1, $90,909.09 இன்வெஸ்ட் பண்ணா போதும். நான் 3 மாசம் கழிச்சு 1 lakh கொடுக்கறதுக்கு இன்னைக்கே 90,909 கொடுத்தா போதும். கொடுத்தா the rest will be taken care of by the interest. இப்ப நம்ம இந்தியன், நம்ம கையில டாலர் இருக்காது. அப்ப நம்ம இந்த டாலரை இன்வெஸ்ட் பண்றதுக்கு இப்ப என்ன பண்ணோம்? borrow money equivalent to $90,909.09. சப்போஸ் ஒரு டாலர் இஸ் ஈக்குவல் டு 90 rupees சொல்றாங்கன்னு வச்சுக்கோ. அப்ப எனக்கு $90,909.09 நான் வாங்கணும்.
இன்வெஸ்ட் பண்றதுக்காக எனக்கு வேணும் அப்படின்னா நான் எவ்வளவு இந்தியன் மணி போரோ பண்ணணும். இந்தியன் மணி போரோ பண்றது will be 90909 into 90 rupees. So it will be 81,81,818.18. இத நாம இப்ப borrow பண்றோம். borrow பண்ணா சும்மா விடுவாங்களா? அந்த borrowalக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 3% கொடுக்கணும். அந்த borrowalக்கு இன்ட்ரெஸ்ட் 3% வேண்டாம், சும்மா இன்னும் 5% வச்சுக்கோங்க. இதுவுமே I am assuming for 3 months itself. இங்க I assumed 10% itself is for 3 months. இங்க நீங்க சும்மா எல்லாம் ரஃபா போடுற நம்பர்ஸ் தான். அந்த borrowerல நீங்க 5% இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா போதும் அப்படின்னா என்ன ஆகும்? plus 5% your repayable at the end of 3 months. Repayable at the end of 3 months will be 85,90,909.09. So இப்ப இந்த borrow பண்ணி அந்த borrowerக்கு இன்ட்ரெஸ்ட் சேர்த்து நான் மணி ரீபேமெண்ட் வந்துருது அப்படின்னா அந்த டாலர் எப்படி செட்டில் ஆகும்? இன்வெஸ்ட் பண்ணேன்னா அதுல இன்ட்ரெஸ்ட் வந்ததா, இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இன்ட்ரெஸ்டையும் சேர்த்து என் கையில மெச்சூரிட்டி வேல்யூ $1,00,000 வந்திருக்குமா? வந்த டாலர்ஸ் ரீபே பண்ண போறேன், வந்த டாலர்ஸ் வச்சு பேபிள் ஆனர் பண்ண போறேன். சோ எனக்கு அவுட்ஃப்ளோன்னு பாத்தீங்கன்னா the outflow will be only for the normal. இதுதான் பேயபிள்கான ப்ரொசீஜர். சோ பேயபிள்னு வரும்போது இட் இஸ் அ லயபிலிட்டி. சோ மணி மார்க்கெட் ஹெட்ஜிங்ல கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா when there is a money market hedgeல கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா when there is a liability in foreign currency, hedge na protect. Meaning of hedging is protecting. Against what do you want to protect yourself? Against the exposure of foreign exchange rate fluctuations. Okay, va? So hedge by creating an asset in foreign currency. Liability இருந்தா asset வச்சு hedge பண்ணு. asset இருந்ததுன்னா liability create பண்ணி hedge பண்ணும். சோ இப்ப நான் இங்க பேயபிள் வச்சு ஒரு சிச்சுவேஷன் சொன்னேன். எனக்கு ஒரு ஃபாரின் கரன்சி பேயபிள் இருந்ததுன்னா, சப்போஸ் $1,00,000 பேயபிள் இருந்ததுன்னா, இப்ப இமீடியட்டா இல்ல 3 மாசம் கழிச்சு நான் $1,00,000 கொடுக்கறதுக்கு இன்னைக்கே நான் டாலர் கொடுத்து அதை டெபாசிட் பண்ணி வச்சா இன்ட்ரெஸ்ட் வில் டேக் கேர் ஆஃப் த டிஃபரன்ஷியல். அப்படின்னா நான் எவ்வளவு டாலர்ல டெபாசிட் பண்ணணும்? $99,909 டெபாசிட் பண்ணணும். அதை டெபாசிட் பண்றதுக்கு நான் முதல்ல என்னோட இந்தியன் மணிய டாலரா கன்வெர்ட் பண்ணும். இந்தியன் மணிய டாலரா கன்வெர்ட் பண்றதுக்கு 90 rupees for $1. அப்படின்னா எனக்கு இவ்வளவு டாலர்ஸ் வேணும்னா நான் எவ்வளவு இந்தியன் மணி போரோ பண்ணணும். அந்த இந்தியன் மணி போரோ பண்றதுக்கு ஆப்வியஸா எனக்கு இன்ட்ரெஸ்ட் 3 monthsக்கு வரும். So this will give you your repayable at the end of 3 months. இதனால என்ன ஆகும்? நமக்கு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா ஒரு லெஸர் அமௌண்ட் ஆஃப் டாலர்ஸ், அதுல இன்ட்ரெஸ்ட் வந்து மெச்சூரிட்டி வேல்யூவை வச்சு என்னோட பேயபிள ஆனர் பண்ணிடுவேன். இங்க என்ன ஆகுது? 3 மாசத்துக்கு முன்னாடியே நான் ருபி வேல்யூவா கன்வெர்ட் பண்ணிட்டேன். 3 மாசத்துக்கு முன்னாடியே ருபி வேல்யூவா கன்வெர்ட் பண்ணதுனால 3 மாசத்துக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் ரேட் தான் அப்ளை ஆகும். 3 மாசத்துல சப்போஸ் டாலர்ஸ் அப்ரிஷியேட் ஆகியிருந்தா, 3 மாசத்துல டாலர் சப்போஸ் அப்ரிஷியேட் ஆயிருந்தா உங்களோட அவுட்ஃப்ளோ அதிகமா இருக்கும். யூ ஆர் ப்ரொடெக்டிங் யுவர் செல்ஃப் அகேன்ஸ்ட் எக்ஸசிவ் அவுட்ஃப்ளோ. புரிஞ்சுதா? இதுதான் பேயபிள் இன் ஃபாரின் கரன்சி இருந்தா மணி மார்க்கெட் ஹெட்ஜிங். இப்ப இஃப் யூ ஹாவ் ரிசீவபிள் இன் ஃபாரின் கரன்சி, நான் ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கேன், ஓகேவா? நான் எக்ஸ்போர்ட் பண்ணி எனக்கு பணம் வரணும். ரிசீவபிள் இன் ஃபாரின் கரன்சி சே இன் டாலர்ஸ், ஓகேவா? எனக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு எனக்கு டாலர் வர வேண்டி இருக்கு.
and I am certain to have such receivable. எனக்கு வருங்கிறது ஷுவர் ஆயிடுது, பேட் டெட்ஸ் ஆகுறது இல்ல. அப்படி இருக்கும்போது நான் ஏன் 3 மாசம் வெயிட் பண்ணணும்? இன்னைக்கே டாலர் வாங்கி இன்னைக்கே கன்வெர்ட் பண்ணி இன்னைக்கே நான் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கலாம் இல்லையா? So when I have a receivable in foreign currency, you need not wait for 3 months. Instead, you can borrow dollars today, convert into Indian money, invest, and start enjoying returns. Invest and start enjoying returns from spot itself. நான் ஏன் 3 மாசத்துக்கு வெயிட் பண்ணும்? எனக்கு தான் டாலர் வரும்னு தெரிஞ்சு போச்சு இல்ல? அத நான் இன்னைக்கே அத டாலரா போரோ பண்ணி இன்னைக்கே கன்வெர்ட் பண்ணி இன்னைக்கே வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கே நான் ரிட்டர்ன் என்ஜாய் பண்ணலாம் இல்லையா? அப்படின்னா how much of dollars should you borrow? The borrowal in dollars must be such that principal plus interest is equal to your receivable. ஓகேவா? சோ இப்ப திருப்பி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு ரிசீவபிள் $1 lakh வச்சுப்போம். எனக்கு $1 lakh 3 மாசம் கழிச்சு வரப்போகுது. எனக்கு இப்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பிரின்சிபல் நான் எவ்வளவு பாரோ பண்ணும் டாலர்ஸ்ல எனக்கு தெரியாது. சப்போஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் 3 monthsக்கே 10% சொல்றாங்கன்னு வச்சுப்போம். அப்ப 1.10x is equal to $1 lakh. அப்ப எனக்கு எவ்வளவு டாலர்ஸ் நான் பாரோ பண்ணும்? ஏன் டாலர்ஸ் பாரோ பண்ணும்? அத பாரோ பண்ணி இன்னைக்கே கன்வெர்ட் பண்ணி இன்னைக்கே நான் இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கே ரிட்டர்ன் என்ஜாய் பண்ணலாம். நான் பாரோ பண்ற அமௌண்ட் மொத்த ரிசீவபிளையும் பாரோ பண்ண மாட்டேன், கம்மியா பாரோ பண்ணிட்டேன். கம்மியா பாரோ பண்ணி இன்ட்ரெஸ்ட் will take care of the differential for the receivable. இப்ப நான் எவ்வளவு டாலர்ஸ் பாரோ பண்ணும்? 1 lakh divided by 1.1. So it is $90,909.09. நான் 3 மாசத்துக்கு $1 lakh வரும் 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 வரைச்சு பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இன்னைக்கே உங்க கையில $90,909.09 இருக்கு. இன்னைக்கே இருக்கா? இத நீங்க என்ன பண்ண போறீங்க? கன்வெர்ட் இன்டு ருபீஸ். இமீடியட்டா எதுக்காக டாலர் பாரோ பண்ணீங்க? வச்சு பூஜை போடுறதுக்கு இல்ல. இமீடியட்டா கன்வெர்ட் பண்ணுங்க. எஸ் 90 per dollar. சோ இப்ப எவ்வளவு அமௌண்ட் இன் ருபீஸ் கையில இருக்கு? It will be the so many dollars into 90 rupees per dollar, which is 81,81,818.18 rupees இருக்கு. இத எதுக்காக இன்னைக்கே எல்லாம் அவசரப்பட்டு ஏன் இன்னைக்கு பண்ணீங்க? 3 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கணும்ல. எதுக்காக இது எல்லாத்தையும் அவசரப்பட்டு இன்னைக்கே பண்ணீங்க? For a simple reason that you want to start enjoying the money right from spot. அப்ப இத வந்து இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு சே சப்போஸ் 6% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் 6%. ஓகே, சோ எனக்கு 6% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா what will happen to your money received at the end of 3 months? It will be 81,81,818.18 plus 6%. So it is 86,72,727.27. So இப்ப என்னோட ரிசீவபிள் மணி நான் இன்னைக்கே டாலரா மாத்தி இன்னைக்கே இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கே ரிட்டர்ன் வந்து இன்னைக்குலேருந்தே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு எவ்வளவு மணி இந்த எண்டு கிடைக்கிறது? 86,72,727 கிடைக்கிறது. இதுவே நான் 3 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணி எனக்கு $1 lakh கையில வந்து அதுக்கப்புறம் நான் அதை கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணா you may end up with lesser returns because of fluctuation in exchange rates. அதனாலதான் இப்ப உங்களுக்கு இங்க ஒரு ரிசீவபிள் இருக்கு,
அந்த ரிசீவபிள எப்படி ஹெட்ஜ் பண்ணிருக்கீங்க? ரிசீவபிள்ன்றது அசெட். அசெட்டை எப்படி ஹெட்ஜ் பண்ணிருக்கீங்க? ஒரு லயபிலிட்டி கிரியேட் பண்ணி ஹெட்ஜ் பண்ணிருக்கீங்க. சோ எனக்கு ஒரு டாலர் வரப்போறது தெரிஞ்சு போச்சு, எனக்கு அது வரப்போறது, பேட் டெட்ஸ் இல்லைன்றதும் தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது நான் ஏன் அந்த 3 மாசத்துக்கு காத்துட்டு இருக்கணும்? இன்னைக்கே நான் போரோ பண்ணி, இன்னைக்கே கன்வெர்ட் பண்ணி, இன்னைக்கே இன்வெஸ்ட் பண்ணி, இன்னைக்குல இருந்தே நான் ரிட்டர்ன் என்ஜாய் பண்ணலாம் இல்லையா? ஆனா நான் எவ்வளவு போரோ பண்ணும்? நாட் த என்டையர் ரிசீவபிள். I will borrow an amount such that the borrower plus interest will be your receivable amount. ஏன்னா மெச்சூரிட்டி டைம்ல எனக்கு வந்து ரிசீவபிள் கைக்கு வந்தோடனே நான் என்னோட borrower, அதாவது என்னோட லோனை நான் செட்டில் பண்ணிடுவேன். பண்ணிட்டு இன்னைக்குல இருந்தே மணிய என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பேன். சோ இன் கிராக்ஸ் மணி மார்க்கெட் ஹெட்ஜிங் ஃபார் அ ரிசீவபிளா இருந்ததுன்னா, ரிசீவபிள் மணி மார்க்கெட் ஹெட்ஜிங்கா இருந்ததுன்னா, an asset in foreign currency is hedged by creating a liability in foreign currency. By creating a liability in foreign currency. Concept புரிஞ்சுதா? Yes, ma'am. Yes, ma'am. சரி, இப்ப come to question number 10. இப்ப come to question number 10. Question number 10 is picked from June 2017 question paper. JB Limited, an American company, will need 3 lakh pounds in 180 days. In this connection, the following information is available. Spot rate is $2 per pound. 180-day forward rate, அது ஒரு printing mistake ma questionல. 180-day forward rate. 180-day forward rate is $1.96 per pound. Pound to pound கொடுத்திருக்காங்க, அது தப்பு. It is $1.96 per pound. இப்ப அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், டெபாசிட் ரேட்டும் கொடுத்திருக்காங்க, borrowing ரேட்டும் கொடுத்திருக்காங்க 180 days. The company has forecast the spot rates 180 days hence as follows. So இது வந்து ஒரு probability information இருக்கு. So expected forward rate நான் கண்டுபிடிக்கலாம். நம்ம portfolio managementல probability information பார்த்தோம் இல்லையா? So how do you find the expected forward rate? Expected forward rate is given as a probability information. So the rate into the respective probabilities will give you the expected forward rate of dollar per pound. Compare the benefits of money market hedging versus no hedging. Advise JB Limited on choice of the better strategy. So இப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? JB Limited, an American company, will need 3 lakh pounds. அப்படின்னா என்ன அர்த்தம்? JB Limited, being an American company, will need. நீடுனா என்ன அர்த்தம்? தேவைப்படுறது. தேவைப்படுறதுன்னா என்ன அர்த்தம்? பேயபிள்னு அர்த்தம். So they have a payable of 3 lakh pounds. ஓகேவா? இப்ப if you are choosing the money market hedging strategy, you have a payable in pounds. When you have a payable in pounds, it is a liability in pounds. When you have a liability in foreign currency, how will you hedge? By creating an asset in pounds. Okay, va? So first enna pannom? Create an investment in pounds. Create an investment in pounds. How much should you invest? You do not know. Such that the interest rate, you are creating an investment in pounds. So what rate will be applicable? Deposit rate will be applicable. For which country? UK, not for US. ஏன்னா இப்ப நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பவுண்ட்ஸ்ல பண்ண போறீங்க. பவுண்ட்ஸ்ங்கிறது யூகேல.
So UK ஓட deposit rate will be applicable. 4.5%. அவங்களே 180 days deposit rateனு கொடுத்துட்டாங்க. அவங்களே effective interest rate கொடுத்துட்டாங்க. So x plus 4.5% x இது per annum interest rate இல்ல. அவங்களே effective interest rate which is 180 day deposit rate, 180 day borrowing rate எல்லாமே 180 daysக்கு effective-ஆ கொடுத்திருக்காங்க. So how much will you invest? The investment will be such that the maturity value is equal to your payable. அப்படின்னா எனக்கு இங்க 1 plus 0.045x, this is 1x இல்லையா, x plus 0.045x is equal to 3 lakh pounds. So 1.05x is equal to 3 lakh pounds. அப்படின்னா how much is x? It is 3 lakhs divided by 1.045. So it is 2,87,081.34. So let us round it off. 2,87,081 pounds வந்து இன்னைக்கு நான் பவுண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும். இன்னைக்கு பவுண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நான் பவுண்ட்ஸ வாங்கணும். நான் பவுண்ட்ஸ வாங்கறதுக்கு இவங்க அமெரிக்கன் கம்பெனி. சோ அமெரிக்கன் கம்பெனிக்கு அவங்க ஃபர்ஸ்ட் convert the pound requirement into dollars. எப்ப இன்வெஸ்ட் பண்ணோம்? இன்னைக்கு. அப்படின்னா எப்ப அதை டாலரா மாத்தணும்? இன்னைக்கு. அப்படின்னா என்ன ரேட் applicable? Spot rate. So what is the spot rate? 1 pound is equal to $2. அப்போ 2,87,081 poundsக்கு நான் எவ்வளோ டாலர்ஸ் வேணும்? 287,081 into 2. I will need 5,74,162 dollars. என் கையில இவ்வளோ டாலர்ஸ் இருக்குமா? இருக்காது. சோ என்ன பண்ணும் அடுத்தது? borrow dollars. ஓகேவா? எவ்வளோ டாலர் borrow பண்ண போறேன்? எவ்வளோ தேவையோ அவ்வளோ. எவ்வளோ தேவை? 574,162 dollars தேவை. இப்ப what is your interest on borrowal? இப்ப எதுல borrow பண்ண போறேன்? டாலர்ல borrow பண்ண போறேன். சோ என்ன ரேட் எடுக்கணும்? borrowing rate எடுக்கணும். borrowing rate of which currency? Of US currency. So borrowing rate of US currency is 5.5%. So இங்கேயுமே அவங்க எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்திருக்காங்க. ஏன்னா கொடுத்ததே 180 day deposit rate, 180 day borrowing rate அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கொடுத்திருக்கிறதே எஃபெக்டிவ் ரேட் தான். அதுல போயிட்டு into 180 by 360 போட வேண்டாம். So 574,162 into 5.5%. This will give you your outflow in dollars at the end of 180 days. Okay, so 574,162 into 5.5% will give us $31,578.91. இதை ஆட் பண்ணா 60,574.91 dollars. So which you can approximate to 60,5741 dollars. நான் திருப்பி இத சொல்றேன், தெளிவா ஃபாலோ பண்ணுங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க? They are an American company. Okay, they will need 3 lakh pounds. நீடுன்னு வரும்போது தேவைப்படுறது, தேவைப்படுறதுன்னும் போது பேயபிள் இருக்கிறதுனால தான் தேவைப்படுறது. ஓகேவா? So it is a liability. How will you hedge? By creating an asset in the foreign currency. So you have to invest in pounds. எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணும்? என்னோட மெச்சூரிட்டி வேல்யூ வந்து என் கையில நான் இன்வெஸ்ட் பண்றேன் இல்லையா பேங்க்ல,
எனக்கு வந்து அதுல எவ்வளவு மெச்சூரிட்டி வேல்யூ வருதோ அதை வச்சு நான் என் பேபிள கொடுத்துருவேன். ஓகேவா? நான் எக்ஸ்ட்ராவா எதுவுமே கொடுக்க வேண்டாம். நான் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணேன்னா இன்ட்ரெஸ்ட் வில் டேக் கேர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் அண்ட் மெச்சூரிட்டி வேல்யூவை வச்சு நான் பேங்க்ல என்னோட பேபிள செட்டில் பண்ணிடுவேன். அப்படின்னா நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணும்? எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எதுல பண்ணும்? பவுன்ஸ்ல பண்ணும். பவுன்ஸ்ல பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறதுனால டெபாசிட் ரேட், பவுன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கிறதுனால யூகே டெபாசிட் ரேட். ஸோ எக்ஸ் பிளஸ் 4.5% எக்ஸ் இஸ் 3 lakh pounds. அப்படின்னா ஹவு மச் இஸ் எக்ஸ்? எனக்கு இன்னைக்கு நான் 287,081 பவுண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும். அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம்னா இன்னைக்கு நான் பவுண்ட்ஸ வாங்கணும். இன்னைக்கு நான் பவுண்ட்ஸ வாங்கணும்னா ஒரு பவுண்டு $2. அப்படின்னா எனக்கு இவ்வளவு பவுண்ட்ஸுக்கு எவ்வளவு டாலர்ஸ் தேவைப்படும்? $574,162 தேவைப்படும். அதை இன்னைக்கு நான் போரோ பண்ணிட்டு அதுக்கு ஒரு 3 மாசத்துக்கு நான் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தேன்னா at the end of 3 months my outflow will be so much in dollars. புரிஞ்சுதா? இதுவே நான் இந்த மணி மார்க்கெட் ரூட்ல அட்வான்ஸா இன்வெஸ்ட் பண்ணி வச்சு அந்த மாதிரி ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி எதுவுமே பண்ணல அப்படின்னா, இஃப் there is no hedge, what is your expected forward rate? எனக்கு they have given us the various rates and the probability of it. So rate into probability and the total of it will give you your expected forward rate. $1.91, $1.95, $2.05. Probability is 0.25, 0.60, 0.15. இதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா 1.91 into 0.25 is 0.4775. 1.95 into 0.6, it is 1.17. 2.05 into 0.15, 0.3075 plus 0.4775, 1.17. So it is $1.955 per pound. Okay, so if I am not going to hedge myself, எனக்கு எவ்வளவு பேயபிள் இருக்கு? பேயபிள் in 180 days. Payable in 180 days is 3 lakh pounds. Okay. எனக்கு 180 day forward rate எவ்வளவு கொடுத்திருக்காங்க? They have given $1.955 per pound. அப்படின்னா outflow at the end of 180 days நான் எந்த ஹெட்ஜிங்கும் பண்ணாம அப்படியே ஓபனா விட்டா எனக்கு எவ்வளவு அவுட்ஃப்ளோ இருக்கும்? It is 3 lakh pounds into 1.955. So this is 3 lakhs into 1.955. 5,86,500. $5,86,500. So நான் மணி மார்க்கெட் ஹெட்ஜிங் எடுத்தா 6,05,741 பே பண்ணோம். ஹெட்ஜிங்கே பண்ணாம கூலா இருங்க, எதுவும் ரொம்பலாம் டீவியேட் ஆகாது அப்படின்ட்டு ஃபார்வர்ட் மார்க்கெட்ல விட்டுட்டா 586,500 தான். So the outflow in forward market is less. Outflow in forward market is less compared to money market hedging. அப்பனா ஹெட்ஜ் பண்ணாதீங்க compared to money market hedging. So நான் வந்து 180 day forward rate ஓவர் திங்கிங், எஃபெக்ட் ஆஃப் ஓவர் திங்கிங் தான் இதெல்லாம். So எனக்கு 180 day forward rate நான் இன்னைக்கு கம்ப்யூட் பண்ணி பாக்குறேன். 1.955 தான் வருது. அப்படி போட்டு கால்குலேட் பண்ணா 586,500 தான் வருது அவுட்ஃப்ளோ. அத வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கு போரோ பண்ணி அதை கன்வெர்ட் பண்ணி அந்த போரோல ரீபே பண்ணி இந்த இத்தனை ஆக்டிவிட்டி பண்ணா என்னோட அவுட்ஃப்ளோ ஜாஸ்தியா போகுது. டோன்ட் ஓவர் திங்க், ஜஸ்ட் லீவ் இட் ஓபன். புரிஞ்சுதா?